நடிக்கிறது கத்துக்க செத்த நிலையில இருக்கிற மாதிரி ஒரு யோகாசனம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னைக்குதான் போய் படுத்துட்டார் வீட்டுல செத்த நிலையில. அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னார் இல்லையா, எல்லாரும் அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. நிஜம். ஆமா, அழுகிறாங்க. மனைவி கால் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ரெண்டும் போயிட்டீங்களே. அம்மா அழுகிறாங்க. அப்பா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் அவங்க பங்குக்கு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஞானியோட என்ட்ரி போகும். உள்ள வராரு அவர். பார்த்தோடனே அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சொல்ல உண்மைதான் போவேன். இந்த மற்ற சொந்தக்காரங்களா இருப்பாங்களே, நீங்களாம் வெளில போங்க, இவங்ககிட்ட நான் முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். எல்லாரும் வெளில போயிட்டாங்க. அவங்க பார்த்து கேட்கறாங்க, நான் ஒரு விஷயம் பேசணுமா? நீங்கெல்லாம் அவருடைய இழப்புல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. அவரும் என்னுடைய சீடன் தான். எனக்கும் அவருடைய இழப்பு கஷ்டம் தான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவருக்கு உயிரை கொடுக்கலான்னு இருக்கேன். உயிரை கொடுக்கலான்னு இருக்கேன். கண்ணை தொடச்சிக்கிட்டு தங்கச்சி நிற்கிறா. அப்படியா, செய்யுங்க ப்ளீஸ். என் அண்ணனை இந்த நிலையில என்னால பார்க்கவே முடியல, தயவு செஞ்சு உயிரை கொடுங்க. அடுத்த அண்ணன் கொடுங்க. எப்படி இருந்தவன் தெரியுமா? எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவன் தான். அவனுடைய சுறுசுறுப்பை பார்த்து தான் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது கொடுங்க. என்னால அவனை இந்த நிலையில பார்க்கவே முடியல. தம்பி வரா, அக்கா வரா, மனைவி பேச, அம்மா அப்பா எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப ஞானி சொல்றாரு, கண்டிப்பா நான் உயிரை கொடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், உங்கள யாராவது உங்க உயிரை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவருக்கு நான் உயிரை கொடுத்துருவேன். காட்சி கருத்து சும்மா எப்படி கொடுக்க முடியும்? அவரு வாடா ஞானிதான். இப்ப முதல்ல ஓடி வந்தாங்க தங்கச்சி. அங்க தொடச்சிட்டு நேரா போய் கேட்கிற, ஏமா சொன்ன உடனே நீ தானே வந்த, குடும்ப உயிரை. அவருக்கு நான் உயிரை கொடுத்துறேன். அசியோ, எனக்கு பூசம் இருக்கு, 2 குழந்தைகள் வச்சிருக்கேன், சின்ன குழந்தைங்க. அம்மா இல்லாம அந்த குழந்தைகளோட நிலையை யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு என் உயிர் முக்கியம். அத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு பாருங்க. பின்னாடி போய் உட்காந்துட்டா. எங்க உட்கார்ந்துருந்தாலும் அங்கேயே போய் உட்காந்துட்டா. அடுத்து அண்ணன் கிட்ட போறா. 2வது அவன் தான் அண்ணா. உயிரை கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன வேணாலும் சரி, உயிரை கொடுங்கன்னு சொன்னீங்க. உங்க உயிரை கொடுங்க, நான் அவருக்கு உயிரை கொடுத்துறேன். இல்ல